113வது டோஸ்ட் மாஸ்டர் கூட்டத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இந்த கூட்டத்தை துவங்கலாம். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் உங்கள் மணக்க இருந்த பெரும் தமிழனக்கே உன் சீரிழமை நிரம்பி என் திசையம் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் ரஜித்திடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 113வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து சொல்வேந்தர்களையும் வருக வருக என வரவேற்று, தை பிறந்தால் வழி பிறக்கணுவாங்க, அப்படி சொல்லிதான் நாமளும் தை பிறந்தால் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சோம். கடந்த கூட்டத்துக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு சில பேர் வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அனைவருடைய ஆர்வத்துக்கு நன்றி. இப்போது இன்று நானே நெறியாளராக இருப்பதால் இந்த கூட்டத்தை தொடங்குகிறேன். முதலில் இன்று திருக்குறள் யாராவது சொல்றீங்களா? வாங்க வித்யாலட்சுமி, இன்றைய திருக்குறளோடு இந்த கூட்டத்தை தொடங்க. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். ஈரடி குறளால் பாறை அளந்தவர் திருவள்ளுவர். அதில் சொல்வன்மை என்ற அதிகாரம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்திற்கும் மிகவும் பொருத்தமானது. சொல்வன்மையிலிருந்து ஒரு அருமையான குறளை இன்று சொல்ல இருக்கிறேன். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். எப்பொழுதுமே சுருக்கமாக சரியாக சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அப்படி பேச முடியாதவர்கள்தான் வளவள கொள கொள என்று நீட்டி முழக்கி இழுத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் சொல்ல வந்த கருத்து என்னவோ குறைவாகத்தான் இருக்கும். குறைவாக சுருக்கமாக சரியாக நச்சென்று பேச வேண்டும் என்று சொல்வன்மையில் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்வேந்தர்களாகிய நமக்கு நல்ல அறிவுரை சொல்கின்றார். அது நாம் அனைவருமே எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் அந்த குறிப்பு பயனுள்ளதாக இருக்கும். நாம் பேச்சில் பேசும்போதோ அல்லது நண்பர்கள் கூட்டத்தில் பேசும்போதோ அலுவலகத்தில் பேசும்போதோ சொல்வன்மை இருந்தால் சிறப்பாக நாமும் வெளியிடலாம். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். நன்றி. மெய்நிகர் மேடை தலைவர் அஜித்திடம். அருமையான திருக்குறளோடு இன்று கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அடுத்து இன்று ஒவ்வொருவரும் தங்கள் ஏற்ற பணியை பற்றி முதலில் விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் அறிமுகப்படுத்தி விடலாமா? வாங்க லக்ஷ்மி, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆக்சுவலா அதுல என்னுடைய நேம் தப்பா இருக்குது. மை ஹஸ்பண்ட்ஸ் நேம், என்னுடைய நேம் ஷோபா லக்ஷ்மி நாராயணன், ஷோபா பிரியா லக்ஷ்மி நாராயணன். I have to thank Bhavani for introducing and sorry, and தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து பேச. பரவாயில்லைங்க, நாங்களும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம்.
And we met Bhavani last week, and she was the one who introduced. Thank you so much, and I'll get better at this soon. எந்த ஊர்ல இருக்கீங்க? I live in Laurel. எலிகாட் சிட்டி எங்க Ellicott வீட்ல City. இருந்து பக்கம் தான் வித்யா. மெரிலாந்து மாகாணத்துல இருக்காங்க. ஆமா. நீங்க 2 பேர் சொன்னதும் வந்து அவங்களுக்கு மத்தவங்களுக்கு புரியாது. மத்தவங்க எல்லாம் இல்ல, Los Angeles, மேரிலாந்து மாகாணத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகி அதிகமாய். இருக்கிறது. அவர்களெல்லாம் சர்வாதிகாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்களோ என்று நீங்களும் கலிபோர்னியா மாகாணத்தில் நிறைய பேரை கூட்டி வரலாம். உங்களுக்கும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். மேரிலாந்து மாகாணத்தில் உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் ஜெயபிரகாஷ் அவர்கள். அதனால் அவர் பேசுவார். நிரந்தர தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தான். அடுத்து என்ன வருது மோகன், இவ்வளவு புகழ்றீங்க? அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷம் இடையூறுக்கு மன்னிக்கவும், தலைவர் இப்பொழுது மேடையை நடத்தி செல்வார். ஷோபா, உங்களை வருக என வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஜேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அணுகலாம். சரி, இப்போது இன்று ஒவ்வொருவரும் தங்கள் எடுத்துக்கொண்ட பணியை பற்றி விளக்குமாறு அழைக்கிறேன். முதலாவதாக பொது மதிப்பீட்டாளர் வித்யாலட்சுமி. இன்றைய பொது மதிப்பீட்டாளராக என்னுடைய பணி, மொத்தமாக இந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை நான் இறுதியில் சொல்வேன். அதற்கு முன்பாக பணியை எடுத்துக்கொண்ட பணியாளர்கள் தங்களுடைய பணியை எங்கனம் சிறப்பாக செய்தார்கள் என்பதையும் அவர்களுடைய அறிக்கையையும் கேட்டு என்னுடைய பணியை நிறைவு செய்வேன். இதுதான் என்னுடைய இன்றைய வேலை. நன்றி. அடுத்து உடனடி பேச்சு நெறியாளராக இன்று நானே இருக்கிறேன். இந்த உடனடி பேச்சு என்பது ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். உடனே நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த தலைப்பை பற்றி பேசலாம். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. அடுத்து நேர காப்பீட்டாளர் அனிதா. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இன்று யாரும் கன்னி பேச்சு பேசவில்லை அல்லவா? பேசவில்லை. அதனால் 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் இன்றைய திட்டமிட்ட பேச்சிற்கான காலவரையறை. உடனடி பேச்சிற்கும் காலவரையறை உண்டு. உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடம் கொடுக்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் நேர கணக்கீடு உண்டு. மதிப்பீட்டாளருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இந்த குறிப்பிட்ட காலவரையறைக்கு 30 நொடிகள் முன்போ பின்போ போய்கொள்ளலாம். அவர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். ஆனால் உடனடி பேச்சிற்கு கண்டிப்பாக 1 நிமிடம் பேசியிருக்க வேண்டும் வாக்குக்கு தகுதி பெறுவதற்காக. இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. அதே போல் இன்று நானே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் என்னை நானே அறிவித்துக் கொண்டதால் அந்த பணியை நான் இப்போது செய்து கொள்கிறேன். வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக பணி என்னவென்றால், நீங்கள் திட்டமிட்ட பேச்சில், உடனடி பேச்சில், மதிப்பீட்டாளரில் மற்ற ஏனைய பணிகள் எடுத்திருக்கும் பணியாளர்களிலிருந்து சிறந்த நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பினீர்கள் என்றால் அவர்களின் வாக்கெடுப்பின் கணக்கிற்குப்படி வெற்றி பெற்றவரை உங்களுக்கு நான் அறிவிப்பேன். நன்றி. நன்றி. இன்றைய இலக்கண ஆசான் வித்யா. இலக்கண ஆசானின் பணி என்பது மொத்தமாக கூட்டத்தில் யாராவது இலக்கண பிழை செய்திருக்கிறார்களா என்பதை கவனித்து அதை இறுதியில் அறிக்கையில் குறிப்பிடுவதும், வேறு ஏதாவது சிறப்பாக சொல் பயன்பாடு, நல்ல சொற்றொடர்கள் அது மாதிரி பேசியிருந்தால் அதையும் குறித்து வைத்துக் கொண்டு இறுதியில் குறிப்பிடுவதும் முக்கியமான பணி. மேலும் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு சொல் கொடுக்கப்படும். அதை எத்தனை பேர் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதையும் நான் என்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுவேன்.
இன்று பயன்படுத்த வேண்டிய சொல் பணுவல். பணுவல் என்பது பல பொருட்களை தரும், ஆனால் முக்கியமாக அது நூல் என்ற பொருளில் வரும். இலக்கண இலக்கியங்களில் பணுவல் என்ற சொல் பலமுறை அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு அபிராம் சகலகலா வள்ளிமாலையில் அழகாக வரும் தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவைத்தோய் என்று அனைத்து தொடர்பான நூல்களையும் அந்த அறிவை பெறுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று குமரகுருபரர் பாடியிருக்கிறார். அதனால் பணுவல் என்ற சொல் இன்று பயன்படுத்த வேண்டியது. நன்றி. நூல்னா புத்தகம் சொல்றீங்க. நூல். ம். சரி. ஓகே. மிகச்சிறந்த அதற்கான பொருள் என்று எடுத்துக்கொண்டால் பணுவல் என்பதற்கு நாம் இப்போ ஆங்கிலத்தில் டெக்ஸ்ட் என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு புத்தகத்துக்குரிய அதோடைய படிவம், அது எப்படி அது இருக்கிறதோ அதைத்தான் பணுவல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது அந்த படிவம், அந்த டெக்ஸ்ட் நூலில், புத்தகத்தில், பாட்டில், சொல்லில், கல்வியில், ஆராய்ச்சியில் இருந்ததால் பணுவல் என்பதற்கு இத்தனை பொருட்களும் வரும் என்று சொல்கிறார்கள். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் இந்தியா அவர்களே. இது சமீபத்தில் வேறு எங்கோ பயன்படுத்தியதால் உங்களுக்கும் அதை சொன்னேன். நன்றி. இல்லை, படிவம் என்பது டெக்ஸ்ட் என்ற பொருளில் படிவம் என்பதை நானும் பார்த்தேன். பரவலாக நூல் என்ற பொருளில் நாம் இன்று பயன்படுத்தலாம். படிவம் என்ற பொருளும் டெக்ஸ்ட் என்ற பொருளிலும் உபயோகிக்கிறார்கள் என்பது நான் அறிந்ததுதான். தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. இன்று நாம் நூல் என்ற பொருளில் பயன்படுத்துவோம். நன்றி. விளக்கத்திற்கு நன்றி வித்யா அவர்களே. முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் இந்த சொல்லை. அடுத்து இன்றைய முக்கியமான பகுதிக்கு போவோம். முதலாவதாக தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்று 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக வரும் பேச்சாளர் பவானி அவர்கள். பவானி, உங்க மேடை உங்களுடையது. சபையோருக்கு என்னுடைய வணக்கம். இன்று நான் பேசப் போவது இந்த ப்ரெசன்டேஷன் மாஸ்டரிக்கு தமிழில் விளக்க உரையில் திறன் பெறுதல், அதில் நிலை 2, அதில் அந்த இதில் ஒரு பேச்சு கொடுக்க போகிறேன். பேச்சோட தலைப்பு என்னை வியக்க வைத்த குரல். பேச்ச ஆரம்பிக்கலாமா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது பாரதியின் முழக்கம். அறம், பொருள், இன்பம் என்ற பிரிவுகளின் வாயிலாக ஆழமான கருத்துக்களை இன்றும் என்றும் என்றென்றும் நாம் அனைவரும் பின்பற்றக்கூடிய கருத்துக்களை தலைசிறந்த நூலாகவும் அறநூலாக விளங்குவது நம் வள்ளுவக்கடவுள் நமக்கு கொடுத்து சென்ற திருக்குறள். சமீபத்தில் கடந்து சென்ற திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நான் படித்து வியந்து என்னை கவர்ந்த ஒரு திருக்குறளை பற்றி தான் நான் இன்று பேசவிருக்கிறேன். திருக்குறளை ஆழமாகவும் அதிலும் பரிமேலழகர் உரையின் வாயிலாகவும் அதற்கும் மேலாக சொற்பொழிவாளர் திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களின் திருக்குறள் வகுப்புகளின் யூடியூபில் பின்பற்றுவதன் காரணமாகவும் மிகவும் அதனுடைய ஆழமும் அதனுடைய பொருளும் என்னை மிகவும் கவர்ந்து உள்ளன, வியக்க வைக்கின்றன. இன்று 5 நிமிடத்தில் ஒரு குறளை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதனால் ஒரு குறள் மட்டும் எடுத்துள்ளேன். இதில் என்ன ஒரு வியப்பான இது என்றென்றால், இன்று நான் எடுத்த குறளில் ஒரு பணுவல் என்கிற ஒரு சொல் வருகிறது. அது ஒரு வியப்பான விஷயம்தான். நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தில் உள்ள முதல் குறளை பற்றி தான் நான் இன்று பேசவிருக்கிறேன். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. திரும்ப சொல்றேன். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதோட விளக்கம் என்னன்னா, ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தார் அவங்களோட பெருமையை நீத்தார்னா துறவி, முற்றிலும் துறவிகளாக பற்றி தான் நீத்தார்னு பேரு. துறவரங்கிற அதிகார இயல்ல சொல்றது துறவ நோக்கி பயணிக்கிறவங்கள பற்றி தான் அதில் பேசியிருப்பாரு. நீத்தார் பெருமைங்கிறது முன்னாடியே துறவரத்தில் இருக்கிறவங்க,
100% துறவியா இருக்கிறவங்க தான் நீத்தார் பெருமை. ஸோ ஒழுக்கத்தின் கண் இருந்து நீத்தாரோட பெருமையை வந்து அவங்களோட பெருமைகளை வந்து நூல் வந்து பாடணும் பேசணுங்கிற ஒரு துணிவை பற்றி தான் இந்த குறள் சொல்லுது. ஆனால் அதில் ஒரு ஐயம் வரும், ஒழுக்கத்தோட நின்னா போதுமா, அவங்களோட நீத்தார் அந்த அளவுக்கு பெருமையா வந்துருமாங்கிற ஒரு சின்ன ஐயம் வருது இல்லைங்களா. அதனால தான் அதை வந்து விளக்குறாரு பரிமேலழகர் அவருடைய உரை குறிப்புல. அதாவது அது நம்ம ஆம், தொடர் விளைவுகள் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூட டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த குறளை வந்து அதுதான் உரை குறிப்பை வந்து ரொம்ப அழகாக அந்த மாதிரி படிப்படியாக அமைச்சிருக்காரு. எனக்கு அதுதான் ரொம்ப வியப்பாகவும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன ஆழமான ஒரு விளக்கம் இதுக்கு இருக்கு. முதல் படி வந்து ஒழுக்கத்தை ஒரு 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 மனிதன் அவனுடைய நிலைக்கும் அவனுடைய சமூக பிரிவுக்கும் தேவையான ஒரு ஒழுக்கம் ஒன்று அமைஞ்சிருக்கும். அந்த ஒழுக்கத்தை வழுவாத அவன் பிடிச்சானா அதுதான் முதல் படி. அதை பிடிச்சானாலே அது பிடிக்க பிடிக்க அந்த வழுவாது இருக்க இருக்க அறம் வளரும். அறம் வளர வளர பாவம் தேயும். பாவம் தேய தேய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்குச்சுன்னா எது நிலைச்சது எது நிலையில்லாததுங்கிற ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலோட சேர்ந்து இந்த பிறவிலையும் இதுக்கு முன்னாடி பிறவிலையும் வரப்போற பிறவிகளையும் வரப்போற இன்பங்கள் அனுபவிக்குது இல்லை இந்த ஆன்மா, அந்த அந்த இன்பங்கள் மேல ஒரு உவர்ப்பு, அதாவது ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்போட சேர்த்து இந்த துன்பங்களை அனுபவிக்கும் போது அதோட அந்த துன்பங்களோட உணர்வும் வரும். இந்த இந்த இதோ புரிதல் வந்த பிறகு இதிலிருந்து விடுபட என்ன வழி அப்படின்னா வீடு பேர் ஒண்ணுதான், கடவுளை அடையிறது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த பிறகு மற்ற எல்லா பயனில்லாத முயற்சிகள் எல்லாம், அதை அடுத்தபடி வந்து பயனில்லாத முயற்சிகள் எல்லாத்தையும் மனது விட்டுட்டு யோக முயற்சியில மனம் ஈடுபடும். அந்த யோக முயற்சியில மனம் ஈடுபட்ட பிறகு மெய்யுணர்வு பிறக்கும். மெய்யுணர்தல்னு ஒரு அதிகாரமே இருக்கு துறவரத்துல. அவர் வந்து என்ன எது 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 முக்கியமானது, எது பயனில்லாதது எது பயனுள்ளதுன்னு ரொம்ப அழகா அந்த மெய்யுணர்தல் அதிகாரத்துல திருவள்ளுவர் பாடியிருப்பாரு. அந்த மெய்யுணர்வு வந்த பிறகு துறவரம் 100% துறவரம் நீத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும்ல, அது நடக்கும். அது என்னன்னா மமகாரம் அகங்காரம்ங்கிற ரெண்டும் அழிஞ்சிடும். மமகாரம்ங்கிறது புறப்பற்றுங்கிறது, அதாவது என்னோடது, இது என் கணவன் என் மனைவி என் குழந்தைகள் என் வீடு அப்படிங்கிறது தான் மமகாரம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் வர்றது அகங்காரம். அகங்காரம்ங்கிறது நான். நம்ம பற்றும் போது அகங்காரம் நான்கிறது அகங்காரம் வந்து அப்புறம் தான் எனதுங்கிறது வரும். ஆனால் அதை விடும்போது மமகாரத்தை விட்டாதான் அகங்காரத்தை விட முடியும். என்னோடது இல்லை அப்படின்னு அந்த விடுறதுக்கு ஒரு ஒரு உணர்வு வந்த பிறகுதான் அகங்காரத்தை விட முடியும். இந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து இந்த குறள்ல வந்து அவரு அந்த படிப்படியா வந்து எப்படி நாம ஒருத்தர் ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சாலே போதும். இத இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அழகா அவருடைய திருக்குறள் வகுப்புல எப்படி சொல்வாருன்னா, நாம ஒரு படிக்கட்டுல ஏறி இறந்தோம்னா நாம ஒரு 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 பயணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பேருந்தில் ஏறி உட்காடுறோம் அப்படின்னா நம்மளை ஒரு டிக்கெட் வாங்கினா போதும், நம்மளை அங்கே கொண்டு வந்து அந்த பேருந்தே கொண்டு போய் இறக்கி விட்டுரும். நாம் பேருந்தில் இருந்து நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுக்கு அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்வார். இந்த ஒரு திருக்குறளே நமக்கு வந்து திருக்குறள் நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் மட்டும் தான் பேசுது, வீடு பேரை பற்றி பேச மாட்டேங்குது அப்படின்னு. என்ன கேட்டால் இதுக்கு மேலே வீடு பேரை என்ன வேற என்ன சொல்ல முடியும்? அவர் அழகாக கோடிட்டு காமிச்சிட்டார் எந்த அளவுக்கு என்ன பண்ணால் வீடு பேர் வரும்னு. திருவாசகம் திருமுறைகள் மாதிரி இது கடவுளை பற்றி பாடலைன்னாலும், ஒரு சமயத்தை சேர்ந்த கடவுளை பற்றி பாடலைன்னாலும், இது வந்து எவ்வளோ அழகாக வந்து படிப்படியாக அப்படி வரும்னு. அப்புறம் அதை இதனால தான் இந்த நீத்தார் பெருமையை பணுவல்னா நூல், எல்லா பணுவலும் சிறப்பத்தை விடவும் இதுதான் சிறப்பு அப்படிங்கிறத அந்த நீத்தார் பெருமை எல்லா பணுவலும் வந்து துணிவா பாடுது அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து பொதுவா அவர் பணுவல்னு சொல்றது மூலமா என்ன என்ன விளங்குதுன்னா, எல்லா சமயத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு விளங்குது. அதனால இந்த குறள் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. இதை பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சொல்லுங்க.
உபரிச்சொல் கணக்கீட்டாளர் யாரும் இல்லை. பவானி அவர்கள் எடுத்துக்கொள்வதாண்டு வேறு யாராவது எடுத்துக்கொள்வதாண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதுதான் அந்த அட்டவணையை பார்த்தேன். உபரிச்சொல் யாராவது இருக்கிறீர்களா? உபரிச்சொல் கணக்கீட்டாளர்? எவரும் இல்லை. நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி மோகன்ராஜ். நேர அடுத்த அடுத்த பேச்சுக்கு போயிடும். ஓகே, அருமையான பேச்சு. நீத்தார் பெருமை, அதில் அந்த இன்றைய வார்த்தையே ஒரு திரும்ப திரும்ப ஒரு 4 முறை நீங்கள் உபயோகிக்கிற மாதிரி அருமையான திருக்குறள் எடுத்திருக்கீங்க. அடுத்து இன்றைய அடுத்த பேச்சாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள். ஜெயப்பிரகாஷ், வாங்க, மேடை உங்களுடையது. நன்றி அஜித் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை, திட்டப்பணி, குரல் வேறுபாடு மற்றும் உடல் மொழி அறிமுகம். தலைப்பு: எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள வேறுபாடு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் அது கற்பனைகளையும் புனைந்து ஒரு நகைச்சுவையாக கொடுக்கலாம் என்று விழைகிறேன். அதான் எதிர்பார்ப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் நிதர்சனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். தொடர்புபடுத்தி தான் பேசலான் இருக்கேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு: வாத்தியார் புள்ள மக்கு, மருத்துவர் புள்ள சீக்குன்னு. அந்த பழமொழியை மெய்ப்பிக்கும் விதமாக நான் படிப்பில் சராசரி மாணவன், ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஒரு 50 60 அப்படியே வாங்கிட்டு எப்படியோ தட்டு மாதிரி 12வது முடித்து ஒரு இளங்கலை இளம் அறிவியல் இயற்பியல் படிப்பில் சேர்ந்தேன். 3 வருடம் படித்து முடித்தேன். அதுவும் சராசரி தான். அதை படித்து முடிக்கும் போதே நடுவில் ஒரு மின்னணு தொடர்பான ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டேன். அதனால் ஒரு கணனி நிறுவனம் என்று சொல்லக்கூடாது, கணனி உதிரி பாகங்கள் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த உடனே நினைத்து கொண்டிருந்தேன், ஆகா, மின்னணு பாகங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம், நிறைய தெரிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்து இங்கு கற்றுக்கொண்டதெல்லாம் அடுத்து இன்டெல், என்விடியா கம்பெனிகளில் சேர்ந்து நம்ம எங்கோ போக போகிறோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் சேர்ந்தவுடன் என் கையில் ஒரு பஞ்சையும் ஒரு திரவத்தையும் கொடுத்தார்கள். இதற்கும் கணினிக்கும் என்னடா சம்பந்தம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அங்கதான் நிதர்சனம் வந்தது. நீங்கள் அச்சுப்பொறியை சுத்தம் செய்ய வேண்டும், அதுதான் உங்கள் பணி. நான் நினைத்ததோ மின்னணு பாகங்கள் பற்றி படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தேன். அச்சுப்பணியை சுத்தம் செய்ய வேண்டும். துப்புரவு பணியாளர் கூட அந்த அளவுக்கு சுத்தம் செய்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு 5-6 மாதங்கள் அச்சை சுத்தம் செய்வதுதான் என்னுடைய பணி. ஒரு கட்டத்தில் நினைத்தேன், வாழ்க்கையில் நிறைய சுத்தம் செய்து விட்டோம், இது போதும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இதற்கு இடையில் ஒரு முறை ஒரு விளம்பரம், தினசரியில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு மத்திய அரசின் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு பயிற்சி பணிக்காக விண்ணப்பித்திருந்தேன். அது மறந்தும் விட்டேன். ஒரு நாள் அங்கிருந்து நேர்முகத்தோரிற்கு அழைப்பு வந்தது. என் அப்பாவோ, கிளம்பு விரட்டி விட்டால் போதும், கிளம்பு விரட்டி விட்டார். அங்கு நேர்முக தேர்வுக்கு போனால் ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், வட்டமேசை மாநாடு போல். அனைவரும் 50 வயதிற்கு மேல். ஒரு பயிற்சி பணிக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் நேர்முக தேர்விற்கு? நானும் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்னமோ கேள்வி கேட்டார்கள். நானும் சொன்னேன், சரி விட்டால் போதும் என்று கிளம்பி வரலாம் வந்து விட்டேன். வந்து ஒரு வாரத்தில் உங்களை தேர்வு செய்து விட்டோம், வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், உதவித்தொகை 1000 ரூபாய். அப்படி என் அப்பா விடவில்லை. நான் போகவில்லை, திருச்சியிலே இருந்து விடுவேன் என்று சொன்னேன். எங்கள் அப்பா விடவில்லை. இல்லை போ என்று விரட்டி விட்டார். அங்கேயும் போனால் இந்த ஒரு அரசு திரைப்படத்தில் வடிவேல் சொல்வார், மணியாட்டி கொண்டே இருப்பார் கோயிலில், அரசு பணி கிடக்கும், அங்கே போனால் டவாலியாக மணியாட்டி கொண்டே இருப்பார். அங்கு போனால் அதே நிலைமை தான். அங்கு போனால் சரி ஆராய்ச்சியெல்லாம் செய்ய போகின்றோம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தேன். அங்கு போனால் அவர்கள் என்ன வேலை கொடுத்தார்கள் என்றால், அவர்களுடைய செய்திகள் தினசரியில் வருவதை எடுத்து ஒரு ஃபைல் வைக்க வேண்டும், ஃபைலில் வைக்க, அதுதான் வேலை. இப்படியே ஒரு 3-6 மாதம் ஓடிவிட்டது. இதுதான் வேலையா, இதுதான் ஆராய்ச்சியா என்று மிகவும் நொந்து போய்விட்டேன். ஏனென்றால் எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. எப்படியோ அங்கிருந்து வந்து முதுகலை பயின்று பணியிலும் சேர்ந்து விட்டேன். பணியில் சேர்ந்து ஒரே மாதத்தில் பொருளாதார மந்த நிலைமை, இருந்த சம்பளத்தும் குறைந்து விட்டது. வேற வழி இல்லையே, வயிற்றிற்கு சாப்பிட வேண்டுமே, அதையும் ஒத்துக்கொண்டேன்.
ஒத்துக்கொண்டு வேற ஒரு ப நேர்முகத் தேர்வுக்கு சென்றால் அங்கு ஏகப்பட்ட கூட்டம். அவர்கள் காவலர்களை அழைத்தார்கள் கூட்டத்தை நெறி செய்ய. காவலர்களால் பிரம்படிப்பட்டு நேர்முகத் தேர்வு நேர்முகத் தேர்வு எழுதியவன் என்பதை பெருமையுடன் ஒத்துக்கொள்கிறேன் இங்கு. அப்படியே இன்னொரு நேர்முகத் தேர்வுக்கு சென்றேன். எங்கேயோ ஒரு அறைக்கு கூட்டு சென்றார்கள். இங்கு நேர்முகத் தேர்வு எடுக்கப் போகிறார்களா இல்லை லேகியம் இருப்பதற்கு காணொளி எடுக்க போகிறார்களா என்று தெரியவில்லை. அப்படியே ஒரு நேர்முகத் தேர்வு பயந்து ஓடி வந்து விட்டேன். இப்படி இதற்கிடையில் நான் பணிபுரிந்த அலுவலகத்தில் பயிற்சி வகுப்புகள் என்றால் நடத்தினார்கள். ஒரு பயிற்சி வகுப்பு எப்படி இல்லை முடியாது என்று சொல்வதற்கான பயிற்சி வகுப்பு. அந்த பயிற்சி வகுப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு நாள் எனது பெற்றோர் பெண் வீட்டிற்கு அழைத்து சென்று இதுதான் மணமகள் என்று கூறினார்கள். நானோ பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் இல்லை என்று சொல்ல தெரியவில்லை, ஆம் என்று சொல்லிவிட்டேன். இதனால் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பயிற்சி வகுப்புகள் நடந்தால் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். அஜித் கூட போன வாரம் அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு என்று கூறினால் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளாத வாழ்க்கையில் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். இப்படியாக என் வாழ்க்கை சென்றது. ஏன் இதையெல்லாம் கூறுகிறேன் என்றால், யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கும், யதார்த்தம் வேற விதமாக இருக்கும். அதற்காக கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பாதையில் செல்லுங்கள். ஒரு திரைப்படத்தில் ஒரு அருமையான வசனம் வந்தது இப்பொழுது, சிறிய முடிவுகளை நீங்கள் எடுங்கள், பெரிய முடிவுகள் விதியின் படி விட்டுவிடுங்கள், அது முடிவு எடுத்துக் கொள்ளும் என்று வரும். அந்த அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால் இதுதான் நான் யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள வேறுபாடை பற்றி என்னுடைய சொந்த அனுபவத்தில் கூற விளைந்தேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல நகைச்சுவையாக சொந்த வாழ்க்கை அனுபவங்களை எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்று அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்து நேர கணக்கீட்டாளர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் கொடுங்க, அது திடீரென்று வேலை செய்யவில்லை. ஜேபி அவர்கள் 6 நிமிடம் 5 நொடிகளும், பவானி அவர்கள் 7 நிமிடம் 5 நொடிகளும் இன்றைய திட்டமிட்ட பேச்சிற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருவருமே குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசியிருப்பதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இன்றைய திட்டமிட்ட பேச்சின் பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை விருந்தினரும் வாக்களிக்கலாம். நீங்கள் எனக்கு தனிச்செய்தியில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்து இன்றைய 2வது பகுதியான உடனடி பேச்சுக்கு வருவோம். இன்றைய உடனடி பேச்சு நெறியாளராக நானே இருக்கிறேன். இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைய தலைப்பு தமிழர் வாழ்வியலை சார்ந்த தலைப்பாக இன்று இருக்க போகிறது. தமிழர் வாழ்வியல்னா அதுல நிறைய நம்ம சொல்லலாம். இப்போ தமிழர் வாழ்வியல் அதுல மேலோங்கி இருப்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக நம்மளுக்கு வர்றது அறம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு நிறைய நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அறம் அப்படின்னா, தமிழனின் அறம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? இல்லை ஏதாவது யாரையாவது பற்றியோ அல்லது தமிழரின் அறம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மோகன்ராஜ், நீங்க பேசுறீங்களா? பேசிதான் ஆகணும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி அஜித் அவர்களே. அறம் எனும் தலைப்பில் சரியாக இது உட்காருமா என்று தெரியாது. ஆனால் தமிழனின் அறம் என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருவது விருந்தோம்பல் தான். விருந்தோம்பல் மறைந்தே போய்விட்டது. அமெரிக்காவில் சொல்லாமல் யாரும் வருவதே இல்லை. நான் சிறு வயதில் இருக்கும் போதெல்லாம் யார் வருவார்கள் என்று யாருக்குமே தெரியாது.
யார் வேண்டுமானாலும் வருவார்கள், எப்போது வேண்டுமானாலும் வருவார்கள். வந்தவர்களுக்கு என்ன அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் இளைப்பாறும் வரை காத்திருந்து பின்னர் உண்ணும் அந்த பழக்கம் வேறு கலாச்சாரத்தில் அத்தகைய பெருமையுடன் எடுத்து எம்போதாக எனக்கு தோன்றவில்லை. இந்த விருந்தோம்பல் படிப்படியாக மறுக்கப்பட்ட காலங்கள் இருந்தது, இப்போது மறைக்கப்பட்ட காலமாகவே மாறிவிட்டது. விளையாட்டாக சொல்வார்கள், உனக்கு பரிமாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாருங்கள், அமருங்கள், என்ன அருந்துகிறீர்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்ட காலம் போய் ஒருவர் வந்த உடனே வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்தவுடன் சாப்பிட்டுதான் வந்திருப்பீங்க, வாங்க வாங்க என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்வார்கள். தமிழனின் அறமாக அது அடிபட்ட மனிதனின் அடிப்படை என்று நினைக்கிறேன். மூதாதையர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அரிசி சாப்பிட்ட காலம் நம் காலமும் நமது தாத்தா காலமும் தான். அதற்கு முன்னால் கோரை மட்டும்தான் சாப்பிடுவார்கள். பஞ்சம் பட்டினி என்று இருந்த காலகட்டம் என்பதால் உணவு என்பது மிக முக்கியமான விஷயமாக இருந்திருக்கிறது. அதை இன்னொருவருக்கு பகிர்ந்து அளிப்பது முக்கியமான பாங்காக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் விருந்தோம்பல் தமிழனின் மிகச் சிறந்த அறமாக என் மனதில் படுகிறது. இது பனுவல்களில் பதியப்பட்டிருக்கிறதா என்று தெரியாது, ஆனால் என் மனதில் பதிந்திருப்பதால் அதை எடுத்து எம்பி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி அஜீஷ் அவர்களே. அருமையாக அறம் பற்றி, விருந்தோம்பலும் ஒரு அறம் தான் சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா. அறம் என்பது பணுவல்களில் படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அது ஒரு வாழ்வியல். நாம் உறவினர்கள் பெற்றோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் நம்மளுடைய வரும். நம்ம புத்தகத்துல படித்தோம்னா, நூல்களில் படிக்கிறது எல்லாமே கண்டிப்பா அது நிறைய சொல்லலாம், ஆனா அது வாழ்வியலோட ஒத்து வருமான்னு தெரியாது. அருமையான விளக்கம். அடுத்து, தமிழனின் வீரம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன தோணுது அனிதா? சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். தமிழுடைய வீரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாலைப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து எங்கள் அப்பாவோட ஊருக்கு பக்கத்தில் தான் அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டை சொல்லாமே இருக்க முடியாது. காளை அடக்குதல்ங்கிறது தமிழர்களுடைய வீரமாகவே கருதப்பட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. அதாவது பெண்கள் காளையை வளர்ப்பாங்க, அதை அடக்கிற ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறதும் உண்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது அரசியல் புகுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு நடத்துகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மாடுகள் நம்ம மனிதர்களை கொன்றுது, மனிதர்களுக்கு நிறைய காயமாயிடுது அப்படின்னு ங்கிற காரணத்தை தாண்டி மனிதர்களால் மாடுகளுக்கு நிறைய வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிருக ஆர்வலர்கள் கொடி தூக்குனதுனால நம்மளால் இன்றைக்கி அதை சிறப்பாக செய்ய முடியல. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை போய் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டில் காளைகளால் தான் மனிதர்களுக்கு ஆபத்து வரும் ஒழிய ஒரு காளையை ஒருத்தர் அடக்கும் போது இன்னொருத்தர் இன்னொரு புடம் இருந்து அடுக்க மாட்டாங்க. எந்த காளை சிலம்பிக்கிட்டு இருக்கோ, அது நிறைய பேரை இது பண்ண முடியுமோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. காளை கீழே மடங்கிடுச்சுன்னா இன்னொருத்தர் அதை தொடவே மாட்டாங்க. காளை நின்றுக்கிட்டு இருக்கும் போது மட்டும்தான் தொடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் அந்த மிருகங்களை எந்த வகையிலையுமே துன்புறுத்தாத ஒரு இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தனக்கு நெருக்கமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தன்னுடைய வேலைகளுக்கு வச்சுருந்தாலும் அதை எந்த விதத்துலையும் துன்புறுத்தாதவங்கள தான் நம்ம பார்த்துருக்க முடியும். ஏன்னா நான் கிராமத்தில் நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போய் அங்கே தான் நாங்கள் இது பண்ணுவோம். நான் மதுரையிலே தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் அப்பா விவசாயத்துக்கு அங்கே போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் நாங்கள் விவசாயத்துக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த வீரத்துக்கு இணையாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அந்த நாற்று நெல்லை தாண்டி போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வீரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த மனிதநேயத்துக்கும் நாற்றை குழந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நம்மளோட இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். விடுமுறை காலங்களில் போய் செஞ்சுருக்கேன். அதனால் தமிழர்களுடைய வீரம் அப்படின்னா காளை அடக்குதல் ஒரு முக்கிய பங்கு பெறும்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, அருமையான விளக்கம். அடுத்து, தமிழனுடைய கலாச்சாரங்கிறது மாறிக்கிட்டே வருது.
தமிழருடைய கலாச்சாரம்னு ஒன்று எதை சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க வித்யா? வணக்கம். கலாச்சாரம் என்பதை பண்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அடிப்படையாக உடையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்காலத்தில் இருந்த உடை அணிதல் என்பது வேறு, அப்பொழுது இருந்த அதற்கான இலக்கணமும் வேறு. இப்பொழுது வட இந்தியாவிலிருந்து வந்த அந்த சுடிதார் சல்வார் என்றெல்லாம் அதெல்லாம் கூட தமிழரின் உடையாகவே ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த உடை அல்ல. ஆனால் அணிந்து கொள்வதற்கு வசதியாக 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கும் சரி, இந்தியாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, அந்த உடை பெண்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் ஒரு சிறப்பும் என்னவென்றால், பல்வேறு விதமான அந்த உடைகளையும் நாம் நமக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவமும் நமக்கு இருக்கிறது என்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அதில் ஒரு பகுதி உடை, அது மட்டுமல்லாது உணவும் நம்முடைய பண்பாடு பாரம்பரிய உணவு வகைகளை நாம் நீண்ட நாட்களுக்கு, நீண்ட ஆண்டுகளுக்கு மறந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் சமீப காலமாக நம்மாழ்வார் போன்ற இயற்கை விவசாயிகள் எல்லாம் அவர்கள் எவ்வளவு வலியுறுத்தி சொன்னதனால் நாம் இப்பொழுது சிறுதானியங்கள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வெல்லாம் அதிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அதிகமாக மேல்நாட்டு உணவுகளை உண்ணாமல் இந்த விழிப்புணர்வு இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் நாம் நிச்சயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காலத்திற்கேற்ப வழுவல கால வகையினானே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று நன்னூல் சொல்கிறது அல்லவா? அதுபோல கால மாற்றத்திற்கேற்ப நாமும் சிறு சிறு மாறுபாடுகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். இப்படித்தான் இன்றைய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி. அடுத்து வைத்தியங்கள்ல முக்கியமான வைத்தியம் தமிழர்களின் பாட்டி வைத்தியம். இந்த பாட்டி வைத்தியம் பற்றி ஏதாவது அனுபவம் ஏதாவது இருக்கா? ஜேபி. பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் இந்த காலத்தில் அதெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் மருத்துவர்கள்ட்டெல்லாம் சென்றதே கிடையாது. என் வீட்டில் போய் தலை வலிக்குது என்று சொன்னால் வலிச்சிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னா வலிச்சிட்டு போ, வயிற்று வலிக்குதுன்னா வலிச்சிட்டு போகுது அப்படிம்பாங்க. அப்புறம் வலிச்சிட்டு உடனே வயிற்று வலியா, உடனே வயிற்றுல விளக்கெண்ணெயை தடவு அப்படிம்பாங்க. அது விளக்கெண்ணெயை தடவுனா அந்த வலி போகுமா போகாதா என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது ஒரு ஐதீகம். அது உண்மையிலே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கலாம். பட் அவர்கள் சொல்லுவதால் நாம் நம்பி செய்வோம். அது ஏற்புடையதாக இருக்கும். இன்றும் நான் சளி பிடித்தால் ஆவி பிடிப்பேன். ஜுரம் வந்தால் நான் கேட்பேன், எங்கேயாவது தவிடு கிடைக்குமா அப்படின்னு. தவுட்டு ஒத்தடம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அந்த தவிடை எடுத்து சூடு பண்ணி ஒத்தடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் மறந்தே போய்விட்டது. அதெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று இருக்கிறதா என்று கூட தெரியாது. எதை எடுத்தாலும் தைல நாள் என்று ஆகிவிட்டது. அதனால் பாட்டி வைத்தியம் என்பது இன்று வழக்கொழிந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஊருக்கு சென்றால் ஒரு சில பாட்டி வைத்தியங்கள் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ள மனநிலை வரும், ஏற்றுக்கொள்வோம். பட் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியாது என்று யோசிப்பார்கள். முடிந்தவரை அந்த வைத்தியங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மீண்டும் அந்த பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. நன்றி. நன்றி. பாட்டி வைத்தியம்னு ஒன்று இப்போ இருக்கான பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. கண்டிப்பா எல்லா நோய்க்கும் ஒரே நிவாரணி டைலினால் தான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்து உணவே மருந்து அப்படின்றது ஒன்று நம்மளோட தமிழரோட வாழ்வியல்லே ஒன்றி வந்திருக்கு. இந்த உணவே மருந்து அப்படிங்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பவானி? நல்ல தலைப்பு. உணவே மருந்து. அது நம்ம தமிழர்கள் பழங்காலத்துல இருந்தே
நம்ம வச்சிட்ருக்கிற ஒரு பண்பாடு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போனால் கூட எனக்கு என்னவோ இந்த இந்த சமயத்தில் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருதுங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. முன்னாடி இதுவே வந்து நாங்கள் இந்த சமூகத்தனங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆம், நிறைய இப்போ வந்து இயற்கை உணவு அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 பேர் இதில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதை அதை பார்க்கறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, அதை பின்பற்றத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க. காரணம் என்னன்னா நிறைய அந்த யாரோ சொன்னாங்க, அனிதா சொன்னாங்களா, வித்யாலட்சுமி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பழைய இந்த உணவுகள் வந்து ஆம், எல்லா விதமான உணவுகளையும் நம்ம பின்பற்றி உடல்நலக் கோளாறுலாம் வந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வர்றதுனாலயோ என்னவோ தெரில, நிறைய பேர் வந்து இப்போ உணவே மருந்துங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாம் நம்ம பழங்காலத்தில் நம்ம பண்ண பழைய சோறு ஆகட்டும், பழைய சோறில் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றதாகட்டும், கேழ்வரகு கஞ்சி ஆகட்டும், இதெல்லாம் பண்ணி தான் நம்ம ஊரில் விவசாயிங்க நாள் முழுக்க வேலை செஞ்சாங்க. யாரும் வந்து புரதச்சத்தும் இது பொடிகள் வெளியில் விற்கிறது இல்லையா, அதை வாங்கி யாரும் அந்த காலத்தில் வேலை செய்யல. பழுவான வேலையெல்லாம் வேற செஞ்சாங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த உணவு, நம்மளுடைய உணவு முறைகளில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே அதுக்கு தகுந்த மாதிரி பணுவல்களை நாம் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பின்பற்றினாலே நிறைய நோய்களை நாம் வந்து கட்டுப்படுத்தலாம், வராமல் தடுக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு. நன்றி. நன்றி, அருமையாக சொன்னீங்க. முதல்ல அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது தான் எல்லா நோய்க்கும் நிவாரணி அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ அஞ்சரையும் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் டப்பாக்களும் எல்லாமே இருக்கு. ஆனால் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து ஷோபா, நம்ம தமிழரின் வாழ்வியல்ல உங்களுக்கு என்ன பெருமையா நினைக்கணும்னா ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல முடியுமா? எது வேணாலும் சொல்லலாம். கல்வியா இருக்கலாம், தலைமை பண்புகளா இருக்கலாம், ஆட்சியா இருக்கலாம், அறம். இவ்வளவு நேரம் பேசியதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சது, தமிழர்கள்ட்ட பிடிச்சது, வாழ்வியல்ல பிடித்த ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி I think கல்வி is so important. I'm a teacher now here in the US, and I feel so bad talking in English. I'm so sorry. And so I think today who I am is because of the education that I got from India. Okay. சரி, அதுக்கு நீங்க வந்து வெக்கப்படதெல்லாம் தேவையில்லை. இங்க நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தோம். கடந்த 3-4 வருடங்களாக எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களே முன்னேறி இந்த நிலைமைக்கு இருக்காங்க. அதனால நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்களும் எங்களை விட சிறந்த பேச்சாளராக வர முடியும். Thank you so much. நேர காப்பீட்டாளர் அனிதா, நேரம். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 25 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், ஜேபி அவர்கள் 2 நிமிடமும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 1 நொடிகளும், ஷோபா அவர்கள் 30 நொடிகளும் பேசியிருக்கிறார்கள். இதில் விருந்தினருக்கு காலவரையறை தெரியாததால் அவரையும் வாக்குக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன். ஏன்னால் அவர்கள் ஆங்கிலத்திலும் பேசினார்கள். இருந்தாலும் அவர்கள் அடுத்த முறை அதற்கு தகுதி பெறுவார்கள் என்று நினைக்கிறேன். விருந்தினரை தாண்டி மற்ற ஏனைய 5 பேருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் எனக்கு தனிச்செய்தியில் விருந்தினர் உட்பட அனைவரும் உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து முக்கியமான பகுதியான 3ஆம் பகுதி மதிப்பீடு.
பொது மதிப்பீட்டாளர் வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வித்யாலட்சுமி. நன்றி நெறியாளர் அஜித் அவர்களே. இன்று பொது மதிப்பீடில் முதலாவதாக திட்டமிட்ட பேச்சுக்களின் மதிப்பீடுகள். முதலாவதாக பேசிய பேச்சாளர் பவானி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள், மெய்நிகர் மேடை உங்களுடையது. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்றைய முதல் பேச்சு பவானி அவர்களின் பேச்சு. அதை மதிப்பீடு செய்து பின்னூட்டம் அளிக்க வந்திருக்கிறேன். அவர் இன்று பிரசன்டேஷன் மாஸ்டரி எனும் பாதையில் இரண்டாவது நிலையாக என்னை வியக்க வைத்த குரல் எனும் தலைப்பில் பேசியிருந்தார். அவர் குரல் சொன்ன உடனேயே இதில் ஏதோ உள்குத்து இருந்திருக்கிறது, இவர்கள் பேசி வைத்துக் கொண்டு இந்த பணுவலை இன்று நமக்கு பணித்திருக்கிறார்களோ என்ற சிந்தனை எனக்கு வந்தது. அது எப்படி? இதுவரை நான் கேள்விப்பட்டிராத ஒரு தமிழ் வார்த்தை இவர் சொல்லும் குரலில் வந்திருக்க முடியும்? இந்த குரல்கள் எங்கோ எதிரொலித்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. அவர் இன்று நம்மிடம் எடுத்து வந்த குரல், விழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இந்த குரலை நான் இதற்கு முன் கேட்டதில்லை. எப்பொழுதுமே பவானி அவர்கள் திருவள்ளுவரை பற்றி பேசும்போது ஒரு தனிப்பட்ட பக்தியோடு தான் பேசுவார். இன்று வள்ளுவ கடவுள் எனும் அருமையான உருவகத்தை உட்கொணர்ந்திருந்தார். அது என்னை உருக்கியது என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான ஒரு வார்த்தை பிரயோகம் என்றே சொல்ல வேண்டும். இந்த 1.25 அடியில் உலகத்தை அளந்த பணுவல்களுக்கு அப்பாற்பட்ட துறவிகளின் வீடு பேரின் மெய்யுணர்வின் விளக்கத்தை கொண்டு வர முடியும் என்று எனக்கு தோன்றியதே இல்லை. அவர் தொடர் விளைவுகள் எனும் பாணியில் அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார். எப்படி ஒருவர் அறத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அது அப்படி நீங்கள் அறத்தில் நிலைத்து நிற்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் பாவம் தேயும், அறியாமை அகலும், இன்பம் மேல் ஈர்ப்பு நீங்கும். இன்பம் என்று சொன்னது சிற்றின்பம், பேரின்பம் அல்ல. இப்படி இன்பம் மேல் உங்கள் ஈர்ப்பு நீங்கினால் இதிலிருந்து, இந்த சுழற்சியிலிருந்து, இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் எனும் சுழற்சியிலிருந்து விடுபட என்ன வழி என்று யோசிப்பீர்கள். இப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் வீடு பேரும் அடையும் முயற்சியில் இறங்குவீர்கள். எப்படி மனிதனின் வாழ்க்கை பொய்யுணர்வாகவே இருந்து வருகிறது, நீங்கள் எப்படி நான் எனும் அகங்காரத்தையும் எனது எனும் மமகாரத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதை காரசாரமாக அந்த 1.25 அடியின் விளைவுகளை எடுத்து சொல்லியிருந்தார். இந்த பொய்யுணர்விலிருந்து நீங்கள் விடுபட்டு மெய்யுணர்வடைய வேண்டும் என்றால் இந்த குரலை பயன்படுத்துங்கள். இந்த குரலின் பாதையை, வகுத்தெடுத்த பாதையை நீங்கள் அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பிங்கள் என்று சொல்லியிருந்தார். மிக அருமையான பேச்சு, அற்புதமான விளக்கம், அருமையான குரல், மனதில் பதியும் அளவிற்கு எடுத்து வந்து சொல்லியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். பவானி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு குரலை எடுத்து வந்து இது போன்றதொரு மெய்யுணர்வு அளிக்கும் விளக்கத்தை நமக்கு எடுத்துரைப்பார் என்று நம்புவோம். மிக்க நன்றி பவானி அவர்களே. மெய்நிகர் மேடை உங்களுடையது. வித்யா அவர்கள். நன்றி மோகன்ராஜ். சிறப்பான ஒரு மதிப்பீடு. நீங்கள் சொன்னது போல் நாங்கள் பேசிக்கொண்டு பணுவல் என்ற சொல்லை பயன்படுத்தவும் இல்லை. அவர் அந்த பேச்சை தொடங்கும் போது அந்த திருக்குறளை சொன்னவுடன் தான் எனக்கு தெரியும். டெலிபதி என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல் நான் இந்த வார்த்தையை முன்பே கொடுக்க வேண்டும் என்று பல நாட்களுக்கு முன்பே நினைத்திருந்தேன். அதிலிருந்து அவர் புலன்களுக்கு அப்பாலான அறிவினால் அதை ஈர்த்து கொண்டு அந்த குரலை எடுத்து அவர் பேசிவிட்டார் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது பேசிய பேச்சாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய நானே என்னுடைய மதிப்பீடை தொடங்குகிறேன். நேரத்தை தொடங்கலாம். இன்று ஜெயபிரகாஷ் அவர்கள் ஈடுபட வைக்கும் நகைச்சுவை என்ற பாதையில் குரல் வேறுபாடு மற்றும் உடல் மொழிகள் ஆகியவற்றை பற்றிய திட்டப்பணியை செய்தார். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள வேறுபாடு. அவர் 10 நிமிடங்களுக்கு முன்புதான் தலைப்பை அனுப்பியிருந்தார்.
என்ன பேச போகிறார் என்று எனக்கும் ஆர்வமாக இருந்தது. ஏனென்றால் அவர் பேச வந்தாலே அவர் என்ன பேசுகிறாரோ இல்லையோ அவரை பார்த்த உடனேயே ஒரு நகைச்சுவை உணர்வு, புன்சிரிப்பு, சிரிப்பு வந்துவிடும். அது அனைத்து பேச்சாளர்களுக்கும் அந்த திறமை வாய்க்காது. அது ஒரு தனிப்பட்ட திறமை ஜெயபிரகாஷுக்கு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று எடுத்து வந்த அந்த விஷயமும் கூட அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவருடைய அனுபவங்களை வைத்து சிறப்பாக தொடங்கினார். எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது, அவருக்கு கனவு இருந்திருக்கும். கனவுகளே 1000 கனவுகளே என்று அவர் நினைத்தார். நான் அதை பாடலாக சொல்லிவிட்டேன். அந்த கனவுகள் எப்படியெல்லாம் யதார்த்தத்தில் மாறுபடுகின்றது என்பதை அழகாக நல்ல ஒரு நகைச்சுவையை கலந்து சிறப்பாக எடுத்து பேசினார். அதுவும் அந்த அச்சு எந்திரத்தை துடைத்து 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 என்று சொல்லும் பொழுது எனக்கு ஜென் ஞானி அந்த கதை ஞாபகம் வந்தது. ஜென் ஞானி ஒருவர் தேய்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு கதை எங்கோ கேட்டிருக்கிறேன். அப்படி தேய்த்து துடைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய பதிவுகளும் எல்லாம் சுத்தப்படும் என்ற கணக்கில் சொல்லியிருப்பார். அதுபோல் அவருக்கு வாய்த்த அந்த முதலாளியும் கூட அவரை தேய்த்து 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 அவருடைய பதிவுகளை போக்க சொல்லியிருப்பார் போல. அந்த கருத்து சிறப்பாக இருந்தது. மற்றபடி அவர் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்றதெல்லாம் அந்த அனுபவங்களை நல்ல சொல்வளத்தில் சிறப்பாக எடுத்துரைத்தார். ஒரு மேற்கோள் தான் ஞாபகத்துக்கு வருது. அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்கவே முடியாது என்று. அதுபோலத்தான் இவர் அமைதியாக அப்படியே வேலைக்கு சென்றிருந்தால் இவ்வளவு திறமையாக நீங்கள் உருவாகி இருக்க முடியாது. அத்தனை தேய்த்ததும் அங்கே தேடி அலைந்து திரிந்ததும் தான் திறமையான மாலுமியாக கடல் உருவாக்கியதை போல் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் உருவாக்கி இருக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. குரல் வேறுபாடு இருந்தது, ஆனால் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் இருந்தது, சில இடங்களில் இருந்தது. ஆனாலும் இன்னும் அதை மேம்படுத்தலாம். நீங்கள் இன்னும் வரப்போகும் திட்டப்பணிகளில் எல்லாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம். விழித்தொடர்பு சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் அவையோருக்கு ஆர்வமூட்டும் வகையிலும் இருந்தது. முக்கியமாக தலைப்பு திட்டப்பணி உடல் மொழி என்பதால் அந்த உடல் மொழி முழுமையாக என்னால் பார்க்க முடியவில்லை. சில கை விரல்களை பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பின்னால் அமர்ந்திருந்தால் சிறப்பாக உடல் மொழிகளும் வெளிப்பட்டிருக்கும். மொத்தமாக இந்த திட்டப்பணிக்கு ஏற்ற நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்து சிறப்பாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள் ஜெயபிரகாஷ். நன்றி. இன்றைக்கு 2 மதிப்பீடுகளும் முடிந்துவிட்டன. இப்போது நேர கணக்கீட்டாளர் மதிப்பீட்டாளர்களுடைய நேரத்தை சொல்வார். சொல்வேந்திர அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று 2 மதிப்பீட்டாளர்களுமே குறிப்பிட்ட காலவரையற்குள் பேசினார்கள். மோகன்ராஜ் அவர்கள் 3 நிமிடம் 10 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 3 நிமிடம் 20 நொடிகளும் பேசினார்கள். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நம் சொல்வேந்திர அவையில் இருக்கும் அனைவரும் நீங்கள் சிறந்த மதிப்பீட்டாளராக கருதும் நபரை, இன்றைய மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதேபோல் இன்றைய பணிகளை செய்பவர்களை, எல்லா பணிகளும் இன்னும் முடியவில்லை. அதனால் எல்லா பணிகளும் முடிந்த பின் நீங்கள், அதாவது நெறியாளர், உடனடி பேச்சு நெறியாளர், பொது மதிப்பீட்டாளர், நேர கணக்கீட்டாளர், இலக்கண ஆசான், உபரிச்சொல் கணக்கீட்டாளர், குரல் வேந்தர், இவர்களிலிருந்து இன்றைய வெற்றிக்கோப்பை அறிவிப்பால் எல்லா பணிகளிலும் இருந்து நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பலாம். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. நீங்கள் வாக்குகளை அனிதாவிற்கு அனுப்பிவிடலாம். அடுத்து இன்று செயல்பாட்டாளர்களுடைய அறிக்கைகளை பார்க்கலாம். முதலாவதாக உபரிச்சொல் கணக்கீட்டாளர் மோகன்ராஜ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை இப்பொழுது சொல்வார். இன்று உபரி சொற்கள் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஜெயபிரகாஷ் அவர்களின் நகைச்சுவை உரை என்பதால் அந்த கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி வெடித்து தள்ளினார். அப்போதும் கூட மிக குறைவாகவே உபரி சொற்களை பயன்படுத்தி இருந்தார். அந்த ஆ குரிலும் ஆ நெடிலும் மிக குறைவாக இருந்தது. 2 முறை மட்டுமே பயன்படுத்தி இருந்தார் நெடில் ஆக்களை.
நான் ஒரு 3 முறை ஆ சொல்லியிருக்கிறேன், அதை முதலில் சொல்லிவிடுகிறேன். அனிதா அவர்களின் பேச்சில் 2 முறை ஆக்களும் மா ஆ ஒரு முறையும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பவானி அவர்கள் 2 முறை குரில் ஆக்களை பயன்படுத்தியிருந்தார். வித்யா அவர்கள் ஒரு முறையும் பயன்படுத்தவில்லை. இருப்பினும் ஒரு சிறு ஆவை நுழைத்து விடுவோம் என்று ஒரு முறை பயன்படுத்தியதாக இங்கு நான் குறித்து வைத்திருக்கிறேன். அஜித் அவர்கள் இன்று அதிகம் பேசவில்லையா என்று தெரியவில்லை. அவர் கணக்கில் எதுவுமே இல்லை என்று நான் குறிக்க மறந்துவிட்டேனா என்று தெரியவில்லை. ஆக இன்று உபரி சொற்கள் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது மொழி பண்பட்டு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. மேனிகர் மேடை உங்களுடையது வித்யா அவர்களே. சிறப்பு மோகன்ராஜ் அவர்களே. மதிப்பீட்டுக்கான அறிக்கையும் தயார் செய்து கொண்டு உபரி சொல் கணக்கீட்டையும் செய்திருக்கிறீர்கள், நன்றி. இப்பொழுது இலக்கண ஆசானாக நானே இருப்பதால் அந்த அறிக்கையும் சொல்லிவிடுகின்றேன். இன்று பயன்படுத்த வேண்டிய சொல்லாக சொன்னது பணுவல். பவானி அவர்கள் அதில் வெற்றி கோப்பே பெற்றுவிட்டார். 6 முறை பயன்படுத்தினார். அது மட்டுமல்லாது குரலிலும் அவருடைய பேச்சிலும் வந்ததால் அவர் முயற்சி இல்லாமலேயே நிறைய முறை பயன்படுத்தி விட்டார். மோகன்ராஜ் 3 முறை, அஜித் 2 முறை, அனிதா 2 முறை, ஜெயபிரகாஷ் பயன்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். சரியாகத்தான் கேட்டிருக்கிறேன். சரி. மற்றபடி இலக்கண பிழை என்று இன்று குறிப்பிட்டு சொல்லும்படி எதுவும் இல்லை. ஆனால் சில ஆங்கில சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஜெயபிரகாஷ் பட், ஓகே முதலியவற்றை பயன்படுத்தினார். பவானி பேஜ் என்று ஒரு முறை சொன்னார். மோகன்ராஜ் அவர்கள் பிரசன்டேஷன் மாஸ்டரி அதற்கான தமிழாக்கம் மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். அதனால் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டார். அப்பொழுதே எனக்கு தெரியும். விளக்க உரை அளித்தலில் திறன் பெறுதல். மற்றபடி ஆங்கில சொற்கள் அதிகம் இல்லை. நீங்கள் சோபா, நீங்கள் மனம் தளர வேண்டாம். நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கும் நல்ல தமிழ் வார்த்தைகள் வந்துவிடும். உங்களுடைய ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் நான் எதுவும் குறிக்கவில்லை. ஏனென்றால் விருந்தினர் முதல் கூட்டத்திலேயே சொன்னால் அப்புறம் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடி விடுவார்கள். நீங்கள் வாருங்கள். குறிப்பிடத்தக்க சொற்றொடர்கள் என்றால் ஜெயபிரகாஷ் சொன்ன வழக்கொழிந்து விட்டது, அது சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் அந்த சொற்றொடரே வழக்கொழிந்து விட்டது என்றுதான் எனக்கு தோன்றியது. அதிகம் இதை பயன்படுத்துவதில்லை. வழக்கொழிந்து விட்டது, அது சிறப்பாக இருந்தது. மேலும் நாம் புரதம் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் நாம் அதிகம் பயன்படுத்தவில்லை. புரோட்டீன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பவானி புரதம் என்று குறிப்பிட்டார், அதுவும் சிறப்பாக இருந்தது. இதுதான் என்னுடைய இலக்கண ஆசானாக என்னுடைய அறிக்கை இன்று. இப்பொழுது நம்முடைய கூட்டத்துக்கான பொது மதிப்பீடு என்று பார்த்தால் இன்று சரியான நேரத்திலேயே துவங்கிவிட்டோம். தொழில்நுட்ப கோளாறு அதெல்லாம் எதுவும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக சரியான நேரத்திற்கு தொடங்குவதே நம்முடைய மன்றத்தின் ஒரு அடையாளம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது எப்போதும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அதுவே நீடிக்க வேண்டும். சரியான நேரத்துக்கு தொடங்கிவிட வேண்டும். இன்று 2 பேச்சாளர்களும் சிறப்பாக தாங்கள் எடுத்துக்கொண்ட திட்டப்பணியை ஒட்டி சிறப்பாக தங்களுடைய தயாரிப்பை பொறுத்து நன்றாக வழங்கினார்கள். நேர கணக்கீட்டாளரை பற்றி பொதுவாக அதிகம் யாரும் பேச மாட்டார்கள். ஆனால் அந்த பணி சிறிது கடினமானது என்பது அனைவரும் அந்த பணியை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டால்தான் தெரியும். ஏனென்றால் ஒருவரே அதை பார்த்து கொண்டிருந்தால் மற்ற சொல்வேந்தர்கள் எல்லாம் அதை எப்படி கையாளுவது என்பதை அனுபவபூர்வமாக உணராமல் இருக்கும் நிலை. அதனால் என்னுடைய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மாற்றி மாற்றி நேர கணக்கீட்டாளராக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நேரத்தை குறித்து வைக்க வேண்டும். சரியாக அதற்கான கவனம் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அதை இந்த பொது மதிப்பீடில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி மதிப்பீட்டாளர்களாக நானும் மோகன்ராஜும் செய்தோம். என்னுடைய மதிப்பீடை பற்றி உங்களுடைய வாக்குகளில் காட்டியிருப்பீர்கள். அதை பற்றி நான் குறிப்பிடவில்லை. மோகன்ராஜ் சிறப்பாக செய்தார். எப்பொழுதும் போல அந்த சொல் வளம் சிறப்பாக இருந்தது. அவருக்கு ஒரே ஒரு குறிப்பு என்னவென்றால், மதிப்பீட்டில் பேச்சின் விஷயத்தை பற்றி மட்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதில்லை. அதை ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு மற்றபடி விழித்தொடர்பு எப்படி தெளிவாக பேசினார்களா, அந்த மதிப்பீட்டு படிவம் உங்களிடம் இருந்தால்
அதிலுள்ள கூறுகளை நீங்கள் சேர்க்கலாம். அது ஒரு ஆலோசனை தான். உடல் மொழியை பற்றியோ செய்கை அதை பற்றியும் 1-2 குறிப்பிடலாம். அது உங்களுக்கான ஆலோசனை. மற்றபடி வேறு குறிப்பிட்டு சொல்லும்படி ஒன்றுமில்லை. உடனடி பேச்சு இந்த தை மாதத்திற்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழர் திருவிழா என்றால் கலாச்சாரம் என்று சரியான தலைப்பை கொண்டு வந்தார். முதல் ஒருமுறை தமிழ் என்ற தலைப்பிலேயே அவர் உடனடி பேச்சை செய்தார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், சரி அவர் அறை போட்டு யோசிப்பார் போல் இருக்கிறது, இந்த மாதிரி தலைப்பெல்லாம் எனக்கு தோன்ற மாட்டேன் என்கிறதே உடனடி பேச்சுக்கு என்று. மிக நல்ல பொருத்தமான தலைப்பு. பங்கு கொண்ட அனைவருமே அவர்களுடைய மனதில் உதித்த கருத்துக்களை பேச்சாக வார்த்தைகளாக சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். இன்று உடனடி பேச்சும் மிக சிறப்பாக இருந்தது. இன்று எடுத்துக்கொண்ட பணியை எல்லாருமே பகிர்ந்து மிக சிறப்பாக நம்முடைய கூட்டத்தை குறைவான நபர்கள் இருந்தாலும் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைக்கிறேன். அவருக்கு மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சில் பவானி அவர்களும் ஜேபி அவர்களும் சரிவிகித வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார்கள். இன்றைய உடனடி பேச்சில் அனிதாவும் மோகன்ராஜ் அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைய பொது மதிப்பீட்டில் வித்யாலட்சுமி அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் சதிவிகிதத்தில் வெற்றி பெறுகிறார்கள். மற்றைய கணக்கீடில் அஜித் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் இன்று மும்முனையாக மோகன்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். உடனடி பேச்சு மதிப்பீட்டாளர் மற்றைய பணிகளிலும் அவர் 3 பேருக்குடில் தன்னுடைய வெற்றியை பகிர்ந்து கொள்கிறார். இது எப்போதும் இல்லாத சிறந்த முறையில் இந்த முறையே நமக்கு நடந்ததாக நான் பார்க்கிறேன். அதற்கு மோகன்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதை பணுவலில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது குறிப்பில் வராது என்று தெரிந்தாலும் நானும் பணுவலை பயன்படுத்தி உள்ளேன் என்று சொல்லிக்கொண்டு அவைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மற்ற பணிகளில் தவறாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். மற்ற பணிகளில் எந்த பணியும் நீங்கள் இன்று நான் உபரிச்சொல் ஏற்றுக்கொள்ளவில்லை. கணக்கீட்டாளராக அதற்காக வாக்களித்திருக்க வாய்ப்பே இல்லை. அதற்காக நீங்கள் வாக்களித்திருக்க அதே போல் வாய்ப்பே இல்லை. அப்படி என்றுதான் தெரிகிறது. ஏனால் உங்களுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள். இது சரியான முறையில் விளக்கப்படவில்லை என்பதால் விளங்காது அளித்த வாக்கென்றே எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் கொடுத்ததை மறுப்பது வேண்டாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், வாக்கு சரிவிகிதத்தில் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கொண்டு வந்த வாக்கை பெற்றுக்கொண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கொடுத்திருக்கிறார்கள் மோகன்ராஜ் அவர்களே, கணக்கெடுப்பில் வந்திருக்கிறது. மிக்க நன்றி. இன்னும் 3 வார்த்தைகள் நான் குவித்து வைத்திருந்தேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் பொருளாதார மந்த நிலை என்று சர்வ சாதாரணமாக உச்சரித்தார். மிக அழகாக இருந்தது. அதே போல் அனிதா அவர்கள் சிலம்பர காலைய மட்டும்தான் அடக்குவாங்க. அந்த சிலம்பர வார்த்தை வழக்கிலேயே இருக்கிறது இல்ல, நல்லா இருந்தது. வித்யாலட்சுமி முதல்ல ஆரம்பிக்கும் போது குரல் சொல்லும் போதே மிளிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சாங்க. இந்த 3 வார்த்தையுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால சபையில பதிவு செய்யணும்னு ஆசை. நான் நினைக்கிறேன் உபரி சொல்லு எங்களெல்லாம் சேர்க்காதனால உங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்காங்க. ஐயா, உங்களுக்கு நாங்க அப்படிதான் கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றிங்க. கணக்குல பார்த்தா சரியா. நன்றிங்க. நெறியாளர் அவர்களுக்கு மேடை. நன்றி. அஜித், விருந்தினர்கிட்ட கருத்து கேட்டுடலாமா? சோபா, நீங்க உங்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு, உங்களுடைய அனுபவம் என்று? This is just amazing. என் தமிழ் வந்து I shouldn't say I don't know தமிழ் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நல்லா தமிழ் தெரியும். பட் நீங்களாம் பேசுறத பார்த்தா I feel it's just terrible that I can't speak உங்களை மாதிரிலாம். I think it's just an eye opener for me. I always wanted to speakன்றதுல the way you தமிழை like எல்லாத்தையும் explain பண்றது, which I don't know, I can do it. Like
a small example, like my last month, for Margari Masam, I read the Pasaram every day. And some of the meaning, I don't, so I've asked my husband's atte, and every day she records it for me and Tamil explain pani, and I feel terrible that I can't do it. So that's the same thing I felt like when Ningala share panamodu, when am I going to get to this level in Solitan? And I hope I will try and do it. It's an honest inspiration, Diana. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நம்மளே நிறைய இடத்துல இப்போ தமிழ் பேசுறது இல்லை, நிறைய பேர் வீட்டிலேயே பேசுறது இல்லை. அதனால அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க பயிற்சியை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ வித்யா. நான் உங்களோட பேச்சை தான் ஒரு உதாரண பேச்சா அனுப்பி வச்சேன் நான் அந்த குழுக்கு. அப்புறம் சொல்லிட்டேன், நீங்க இந்த மாதிரி பேசணும்னு வந்தோடனே இந்த மாதிரி பேசணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியறதுக்காக அந்த ஒரு பேச்சு ஒன்று அனுப்பி வச்சேன் நான். அவங்க ஏன் இவ்வளவு பயந்துட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இது நீங்க பவானி குறை சொல்றீங்களா, வித்யாவை குறை சொல்றீங்களான்னு தெரியல. கூட்டத்தை ஒத்தி வைத்து விட்டு பதிவை நிறுத்திவிட்டு என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அனைவருக்கும் நன்றி. குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது இன்னைக்கு பரவாயில்ல. அட்லீஸ்ட் 7 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான இந்த கூட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முழு கூட்டமாக எல்லா பணிகளையும் எல்லாரும் ஏற்று அருமையாக முடித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறேன். நன்றி. பதிவை நிறுத்தி விடலாம்.